தங்க நிற சூரியன போல பொன்னங்கி சாத்தி அமர்ந்த பிள்ளையாரே, பிள்ளையாறு பட்டியதன் மேல ஒரு நல்ல காலம் திறக்கும் பிள்ளையாரே, அம்பலத்தில் ஆடும் சிவனால சுப ஆவணியில் முளைச்ச பிள்ளையாரே, ஆடி போய் ஆவணி வந்தாலே ஐயா அலையலையாய் பக்தர் கூடுவாரே, கொடிமரமேறும் ஒரு 10 நாளும் கணபதி நாதம் ஒலிக்க, 60 மூவர் உருகுதல் போல அடியவர் கைகள் குவிக்க, சூரியன போல பொன்னங்கி சாத்தியம் அந்த பிள்ளையாரே, செட்டிமணி பொட்டகத்தின் மேலே திரு செல்வமாக வந்த பிள்ளையாரே, நாட்டாரவர் நடும் கழனி மேலே நல்ல நாத்து முடியான பிள்ளையாரே, பூர்வபட்ச சதுர்த்தியினை நோக்கி அந்த பிள்ளைகளும் காப்பு கட்டுவாரே, அன்னம் தண்ணி ஆகாரம் இன்றி உன்னை எண்ணத்திலே வைத்து மகிழ்வாரே, வேள்வியிலாடும் குடங்கள் தோறும் உன் திருவடிவம் விளங்கும், குட நீராடி குளிர்ந்தவர் கோடி கேட்டதெல்லாமே கிடைக்கும், சூரியன போல பொன்னங்கி சாத்தியம் அந்த பிள்ளையாரே, வெள்ளியில மூஷிகமே செய்தோம் நீங்க வெளிய வந்து உலவ வேண்டும் சுவாமி, தங்கத்திலே மூஷிகமே தந்தோம் நீங்க தரணி பார்க்க பவனி வாங்க சுவாமி, பூத கமல வாகனங்கள் சுவாமி நீங்க புறப்படத்தான் காத்திருக்கு சுவாமி, சிம்ம ரிஷபம் அம்மையப்பன் தந்தார் நீங்க ஹம்சம் போல ஆடி வரணும் சுவாமி, மதகஜம் ஏறி கஜமுகன் தேடி மர்தனம் செய்யும் நாதா, சினமாற பானகம் தந்தோம் பருகி மகிழ்ந்தருள் தேவா, ஓதுவாரின் தேவாரம் மேலே திரு ஓம்காரம் தந்த பிள்ளையாரே, மோதகமோ குட்டிமலை போலே உங்க பாதாரம் இருக்கு பிள்ளையாரே, வெள்ளை பணியாரம் சீடை கூட உங்க வெள்ள உள்ளம் போல் இருப்பதாலே, மக்களுக்கு அப்பச்சியை வாங்க நீங்க உண்ட பிரசாதம் எல்லாம் தாங்க, வைரம் தீட்டி நெற்றியில் சூட்டி உலகை ஒளியூட்டும் இறைவா, ஆவணி தேரு அழைக்குது பாரு கற்பகமே வா விரைவா, கற்பகமே வா விரைவா, கற்பகமே வா விரைவா, கற்பகமே வா விரைவா.
சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய கொண்டு சாயாத தலையங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா வேல் கண்டு சாயாத படையங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய குழப்பு வழி அன்ன கவிடுபடுபத்தல் விளக்கு அழலுருவின் விசிபுரு பச்சை எய்யா இளஞ்சூட் செய்யோ நவ்வயிற்று ஐதுமயரொழுகி தோற்றம் போல கொள்ளம் பொத்திய பொதியுரு போர்வை அணைவாழவன் கண் கண்டு அணைவாழவன் கண் கண்டு மகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில் வகையிதாள் யாழ் கண்டு நாம் இங்கு நாள் கண்டு கோள் கண்டு வாழ்கின்ற வழி சொன்னோம் சிவசங்கரா உள் கண்டு வெளி கண்டு உள்ளுக்கும் உள் கண்டு உணர்கின்ற முறை சொன்னோம் சிவசங்கரா மகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில் வகையிதாள் துளைவாய் தூர்ந்த துறப்பு அமையாணி எந்நாள் திங்கள் வடிவிற்று ஆகி அந்நாளில்லா அமைவரு வருவாய் பாம்பு அனந்தன்ன ஓங்கு திருமறுப்பின் மாயோன் உன்கை ஆய்தொடி கடுக்கும் கண்கூடு இருக்கை தின்பிணி திவ்வின் ஆய்தினை அரிசி அவையல் அண்ண வேய்வை போகிய விரலுரல் நரம்பின் இறந்து போனாலும் போர் வென்று போனாலும் சூழ் கொண்டு வருவோமே சிவசங்கரா நாள் வந்த பின் அந்த நாள் வந்த பின் எங்கள் யாழ் கொண்டு வருவோமே சிவசங்கரா கேள்வி போகிய நீல்விசின் தொடையல் மணங்கமிழ் மாதரை மண்ணி அன்ன அணங்குமை நின்ற அமைவர் காட்சி
வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு சின்னவர ஜெயிச்சவங்க யாரு எட்டு சீமையில ஆளு கிடையாது வெற்றி மேல் வெற்றியே எப்போதும் தந்தவுங்க ஜிம் தலக்க ஜா ஜிம்மால ஜிம் தலக்க ஜா ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜிம் தலக்கு ஜா நட்ட கொடி வீழ்ந்ததில்ல நாட்டாமதான் தோத்ததில்ல எதிரி தல சாயும் முன்னே எங்க கம்பு சாஞ்சதில்ல அண்ண வச்ச வீர மீச மண்ண பார்த்த தேதி இல்ல யானையோடு மோதும் போதும் அச்சப்பட்ட சாதி இல்ல வெற்றி மேல் வெற்றிக்கு எப்போதும் பஞ்சமில்ல ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜிம் தலக்கு ஜா ஹே, ஜிம் தலக்க ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்க ஜா जिम तलक जा जिम्माले जिम तलक जा தன்மானமே ஜீவன் என்று வாழும் கூட்டம் நம்ம கூட்டம் இந்த குணம் உள்ள மட்டும் எந்த நரிவால ஆட்டும் கத்தி புத்தி ரெண்டு சேர்ந்தால் வெற்றி வந்து மாலை சூட்டும் கருண உள்ளம் வாய்த்திருந்தால் காலம் உந்தன் பேர நாட்டும் வீரமும் அன்பும் தான் நாடாளும் நல்ல குணம் जिम तलक जा जिम्माले जिम तलक जा ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜிம் தலக்கு ஜா கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு சின்னவர ஜெயிச்சவங்க யாரு எட்டு சீமையில ஆளு கிடையாது வெற்றி மேல் வெற்றியே எப்போதும் தந்தவுங்க जिम तलक जा जिम्माले जिम तलक जा ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜிம் தலக்கு ஜா जिम तलक जा जिम्माले जिम तलक जा ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜிம் தலக்கு ஜா जिम्माले जिम तलक जा
கண் பார்த்தா போதும், பார்த்தா வினை தீரும், பாவம் எல்லாம் பறந்தோடும். நெஞ்சினிலே நிறைஞ்சிருப்பா, நிம்மதியை தந்திடுவா, வஞ்சகரின் வாழ்வறுப்பா, வந்ததினை தீர்த்திடுவா. மஞ்சளிலே குளிச்சு நிப்பா, சிங்காரம்மாய் சிரிச்சு நிப்பா. மஞ்சளிலே குளிச்சு நிப்பா, சிங்காரம்மாய் சிரிச்சு நிப்பா. தஞ்சம் என்று வந்து விட்டா தயங்காம காத்து நிப்பா. தஞ்சம் என்று வந்து விட்டா தயங்காம காத்து நிப்பா. மல்லிகை சரந்தோடுத்து மாலை இட்டோம், அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் இட்டோம். துள்ளியே எந்தன் முன்னே வாரும் அம்மா, அம்மா தூயவனே எந்தாயே மாறி அம்மா.
அறியாதபடி ஆயன் பெருமாள் அப்படியே ஆவி சேர்த்து பிடிக்கிற போது அரிக்கும் மரணுக்கும் நடுவுதித்த ஐயன் பிறக்கிறான். அடாவடு என்ன அமர்ந்திருக்க இந்த கீழ செக்கார குடிமான் நகரத்தில் இந்த கீழ செக்கார குடிமான் நகரத்திலே அமர்ந்திருக்கும் பரிவார தேவதைகள் எந்த தேவதைகள் அம்மா? என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாதரட்சகி ஆபத்து பாந்தகி அலை கடலை உதித்த அன்னையும் பராசக்தியின் அவதாரம் கொண்டவள். அன்னையும் பராசக்தி ஆதி பராசக்தி அவதாரம் கொண்டவள். என் தாயாகப்பட்ட ஸ்ரீ அக்கினி முத்தம்மனோடு ஸ்ரீ வன்னியராயனோடு ஸ்ரீ உதிரமாடனோடு ஸ்ரீ 18ஆம் அடி கருப்பசுவாமியோடு ஸ்ரீலாட சன்னியாசியோடு சட்டநாதன் கேத்திரபாடன் தளவாய் சங்கிலி பூதத்தாரோடு இனப்பெண் ஸ்ரீ சுடலை மாடனோடு இருந்தாய்ச்சி பேச்சு பிரம்மசக்தியோடு அமர்ந்திருக்க அக்கினிமுத்தாருடைய வாசரடை அரிக்கும் மரணுக்கும் நடுவுதித்த ஐயன் பிறக்கிறார். அரிகரவைய புத்திரனார் ஐயனாரும் நான் பிறக்கிறார். மாசையிட 18ஆம் தேதியிட சனிக்கிழமை உதயத்திலே உத்தீர நட்சத்திரத்தில் ஆட்டு மாட்டு பூதத்தோடு அழுக்கு தடிகாரரோடு பறவை சுந்துவரே கையனாறு புத்திரனா ஐயனாரும் நம்பிறக்கார். ஆரோக்கியம் அருளாருக்கு நடுவிட்டாயும் சேர்ந்த ஐயனாரும் விரிகடையா அக்கினி முத்தம்மா வீரம் வள்ளா விரிகடையா உனக்கு வெட்டி கொண்டே
வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா வல்லையம்மா உனக்கு இடையில் ஒரு கருப்பசாமி 18ஆம் அடி கருப்பா கூட நல்ல உண்டக்காரன் அவங்குமே சொத்துக்காரன் சல்லடமா மணி வாடியா வாடியா சல்லடமா 7 மணி உலகை காங்கு கஞ்சே சல்லடமா கையருவா வல்லையமா அக்கினி முத்தாடு ஏயல் நாய் அக்கினி முத்தம்மா உனக்கு வடக்கு நல்ல விழுந்த சடை வடகடலும் நீராடே நல்ல விழுந்த சடை ஏய் தெங்கடலும் வாடியா வாடியா மேல் கடலும் நீராடே விழுந்த சாடை மேல் கடலும் நீராடே கொஞ்சு விழ மார்புரளே அரசியம் மகனான் தவசிநாதன் அரசு மகனான் தவசிநாதன் அண்ணாவில் ஆட ஒரு சன்னியாசி தவசிநாதன் அரசமகன் தவசிநாதன் காவி கவண்டலும் கையிலெடுத்து ஏழாட சன்னியாசி வாராதே கையிலெடுத்த
ஆட சன்னியாசி இது சேமையோ வேலையா வேலை நல்ல வேலை ஐயா உனக்கு வேலை ஐயா இது சமையோ சன்னியாசிக்கு இது சேமையோ முல்லானி மிதியடியா முல்லானி மிதியடியா மிதியேடியா மிதியடியா மிதியேடியா முகப்பு வைத்த பஞ்சாட்சரவா முகப்பு வைத்த பஞ்சாட்சரவா முல்லாணி மிதியடியா முல்லாணி மிதியேடியா மிதியடியா வச்ச பஞ்சாட்சரம் முகப்பு வச்ச பஞ்சாட்சரம் காவி கவுண்டலமு காவி வேட்டி கவுண்டலமு கமலம் கவுண்டலமு கவுண்டேளமோ எடுத்தாடி வருவாரா ஆட சன்னியாசி ஆடி வருவாரா வீட்டு கவுண்டலேமோ காவி வீட்டு கவுண்டேளமோ கவுண்டலமு எடுத்து ஆடி வாரார் சன்னியாசி ஆட சன்னியாசி காவி வெட்டி கமண்டலங்கள் எடுத்து அழகாகவே ஆதாளி போட்டுக் கொண்டு வருகிறார் லாட ஒரு சன்னியாசி சன்னியாசி கூட்டங்கள் மண்ணுங்களுக்கெல்லாம் அப்படி பொத்து பொத்து- கற்களையும் மண்களையும் சரி கண்ட மட்டும் அப்படி எரிகிற போது பொத்து பொத்துன்னு வீட்டுக்குள்ள விழுது வீட்டுக்குள்ள அப்படியே பொத்து பொத்து விழுகிறது. என்ன விழுது? கல்லும் மண்ணும். கல்லு மண்ணுமா விழுகிறது. சரி ஆஹா ஆஹா என்னன்னு தெரியலையே, வீட்டுக்குள்ள கல்லு மண்ணாலாம் விழுது, என்ன ஏவல்னு தெரியலையே. ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்க இல்ல மங்கையாகப்பட்டவள் மங்கையாகப்பட்டவள் பெரிய ராசா பிள்ளையுடைய மனைவியும் ஆமா சில்லராசா பிள்ளையுடைய மனைவியும் மனைவியும் அப்படியே மாடு கறக்க வருகிறார்கள். மாடு கறக்க வருகிறார்கள். அடி மாடு கறக்கின்ற போது மாடு கறக்கின்ற போதோ அப்படியே மாடு கறந்தா மாட்டுல என்னப்பா வரும்? மாடு கறந்தா பால் வரும். பால் தானே வரும். ஆமா ஆனா பால் வரக்கூடிய அந்த மடிவிடை ஆமா அப்படியே ரத்தமாக வருகிறது. ரத்தமாக வருகிறது. கண்டால் கண்டால் மங்கையவள் ஆகா கை கால் பதறி ஓடோடி வருகிறாள். மன்னன் பெரியாத இடத்துல ஓடோடி வருகிறார்கள். என்ன மாட்டிலை பால் கலர்ந்த ரத்தமாக வருகிறது. என்ன அதிசயமா இருக்கு, என்ன காரணமே தெரியலையே. அடி கறிக்கு மஞ்சள் அரைக்கும் போது கரு நிறமாக மாறுகிறது. கறிக்கு மஞ்சள் அரைக்கும் போது கருநிறமாக மாறுகிறது. பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை மனைவி 2 பேர்களுக்கு மனைவிமாறு 2 பேர்களும் அதாவது வயிற்று வலி வருகிறது. தீராத வயிற்று வலி வருகிறது. தீராத வயிற்று வலி மட்டுமா, என்ன என்ன அடி தலைவலி வருகிறது, தலை சுத்து வருகிறது, இருக்க முடியவில்லை, எழுந்தரிக்க முடியவில்லை. இருக்க முடியவில்லை, 2 பேருக்கு எழுந்தரிக்க முடியவில்லை. வந்தா கண்டார் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் கண்டார்கள். ஆஹா ஆஹா என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்கு, யாவலா இருக்கு. வீட்டுக்குள்ளையும் பாரு ஒரே பொத்து பொத்துன்னு கல்லு மண்ணுமா விழுது. என்னன்னு தெரியலையே. என்னவென்று அறிய வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும். எல்லா அண்ணந்தமயமார்கள் 2 பேரும் எங்கே வருகிறார்கள்? பெரிய ராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளை 2 பேரும் எங்கம்மா வருகிறார்கள்? எம்மா அண்ணன் தம்பி 2 பேரும் அழகுடனே வாராரே. எங்கே எங்கே ஏகி வாராரே. ஏற்றதோரி 2 பேரும் அவ குறிகேக்க வேறு என்ன உடனே மாநாடு உரண்டு குறிகேக்க வாராரே. உடமுடைய பிள்ளை மகள் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்களும் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்களும் மாநாட்டில் இருக்கிறாரே குறமகள். குறமகள் இடத்திலே குறி கேட்கணும். குறி கேட்க வேண்டும். என்னன்னு பார்க்கணும்ப்பா. இது என்னன்னு பார்க்க வேண்டும். எல்லாம் அள்ளநமயமாறல் 2 பேரோடுவா. ஆனந்தமயமாறல் 2 பேரோடு
வள்ளி என்று சொல்லக்கூடிய குறமகள் இடத்திலே வந்து குறி கேட்கிறார்கள். குறமகளிடத்திலே வந்து குறி கேட்கிறார்கள். ஏன் நீங்க யாரியா? யாரம்மா? அம்மா குறமகளே, குறமகளே, எங்களுக்கு ஊரு ஏரல் ஊர்மானம் நகரம். ஏரல்வான் நகரம் எங்களுக்கு ஊரு. பிள்ளைமார்கள் வரைக்கத்திலே பிறந்த பிள்ளைகள் அங்க 2 பேர்கள். நாங்கள் 2 பேர்களும். ஆனா எங்க வீட்டுக்குள்ள ஒரே கல்லு மண்ணுமா எரிகிறது. ஒரே கல்லும் மண்ணுமா வந்து மாடு கறந்தா மாடு கறக்கும் போது பால் இல்லாதபடி ரத்தமாக வருகிறது. மடியிலிருந்து ஒரே ரத்தமா வருகின்றது. என்னுடைய மனைவிக்கு தீராத வயிற்று வழியாக இருக்கும். தீராத வயிற்று வழியா இருக்கும். என்ன நீ தப்பா சொல்லணும். ஆமா என்று சொல்லுகிற போது இந்த குறமகளாகப்பட்ட வள்ளி என்ற குறமகள் வள்ளி என்று குறமகள் எம்மதி அங்க வேணும் நான் உடைந்து நிறை நாளை நிறை மறக்க நீரோடு போய் குறமகளும் குறி சொல்லவே குடமுடைய இளம் பிள்ளை குறி கேட்கிறார்கள். பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை. பெரிய ராசா பிள்ளையில் சின்ன ராசா பிள்ளையும் குறமகளிடத்திலே குறி கேட்கிறல்லவா? அப்படி குறி கேட்கிற போது குறி கேட்கிற போது யாரு பாருக்கா யாரு வாரா அடே இந்த மங்கையாகப்பட்ட இந்த வள்ளி என்ற குறமகள் வள்ளி என்ற குறமகள் அவ சித்துடுகை தான் நடுது சீரியவள் அடிக்கிறாள். அடிக்க விடுவானே அப்ப உதற மாடல் அடிக்க விடுவானே. உடுக்க போத்து நான் அடிச்சு உடைக்கும். உடுக்க ஒரு பக்கம் அடிக்குமா போத்து நான் அடிச்சு உடுக்க அடிக்கடி உடுக்கு இடத்துல வந்து நீ உடுக்க அடிக்க பாரு உடுக்கல ஓட்ட போட்டுருவியா? அப்படியா? அடி உடுக்கை உடைக்கிறான் இளப்பெண் உதிர மாடல். உடுக்க அடிக்க விட மாட்டேக்கா. கண்டா யாரு கண்டா கல்லால் குறமகளாக இது பொல்லாத தேவதை போல் இருக்கு. இது பொல்லாத தேவதையால் வருகின்றது. அடே கேட்க என்ன அப்படே உதிரமாடா வள்ளியராயா உதிரமாடா அடாவடு உள்ளுடைய புகழ் ஓங்க வேணுமையாடா. உன்னுடைய புகழ் ஓங்க வேணுமையாடா. நான் சொல்லபடி நீ கேளு. சொன்னபடி நீ கேளு. அடாவது இந்த சிமிரிலே அடைபடு. இந்த சிமிழுக்குள்ளே நீ அடைபடு. நீ சிமிரிலே அடைபடுவாயானால் நீ சிமிழுக்குள்ளே அடைபடுவாயானால் உன்னுடைய புகழை நான் சொல்வேன். உன்னுடைய புகழை நான் சொல்வேன். சொல்லவனரே சொல்லுகிறவரே அங்கிரமை எடுத்து அடுக்கு சிமிழில அடைக்கிறார். இந்த அக்கினி முத்தாரை அடுக்கு சிமிழிலே அடைக்கிறார். அடே அடைக்கிற போது 3 முக்கால் நாழிகைக்குள்ளாக நீ அடங்கியிருப்பா. உன்னுடைய புகழை நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகிற போது சரியில் அடைபட்டவே அப்படியே சொல்றாய்கள் குறமகள். என்ன சொல்லுகிறாய்? ஐயா பிள்ளைமார்களே அடாவடி வியாபாரம் பார்க்க நீங்கள் போனதுண்டாப்பா. நீங்க வியாபாரம் பார்க்க போனதுண்டாப்பா. உண்டு வியாபாரம் பார்க்க போனது உண்டு. வியாபாரம் பார்க்க போனதுண்டா? ஆமா. வியாபாரம் பார்க்க போன இடத்துல வியாபாரம் பார்க்க போன இடத்துல ஒரு கோட்டைகளையும் கொடிமரத்தையும் கொத்தளத்தையும் பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நீங்க பார்த்ததுண்டாப்பா. உண்டுப்பா.
இருக்குப்பா பார்த்தம்பா பார்த்தம்மா நான் பார்த்தேன். பார்த்தேனா ஆமா. ஏய் ஏய், அங்கிருந்த அந்த கோவிலே அந்த கோவில் நீ எச்சி துப்பி அசிங்கப்படுத்தணும்டாப்பா. உண்டம்மா உண்டு உண்டுனா உண்டுன்னு இல்லன்னா இல்லன்னு உண்டுமா உண்டு உண்டு உண்டா. ஆமா. ஏய் ஏய், அப்படி இருக்கும்போது சரி. அந்த அக்கினே குழியில இருந்து அக்கினி குழியிலே இருந்து ஒரு கட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்தியப்பா. இருக்கிற போதும் அல்லாமாரி சாமம் போல சரி சாமே இருக்கிற பொல்லாத தேவதைகள்
புலை மகளே மகளை புலை மகளே மது அத கருள்வான் தேவி பாட இடங்க மந்து மலர் உண்டவளே மகாளி அருள்வார் தஞ்சம் அம்மா உந்தன் தஞ்சம் அம்மா உந்தன் தேவி கற்காக்க வேண்டும் அம்மா அக்னியில் பிறந்த அக்னி உத்தம்பாலோ அம்பிகை உடவாசேரி அழகு உதிர மாட சுவாமி வன்னியராயரோடு பிரம்மசக்தி அழகன் முண்டனோடு 18 படிகருப்பல் நாடு சன்னியாசி கூட்டத்தோடு இந்த செக்கார கொடியதிலே கூடி கொண்டு இருக்கும் தெய்வம் முத்தாளுட வாசலிலே அழகு பிள்ளை வன்னியராயல் வன்னியராயனும் வன்னியராயனும் பாகம் பெற்று நல்ல வரம் பெற்ற தேவாலயால் அந்த வன்னியராயனும் வன்னியராயனோட கதை பாட பரம்பொருள் வநாயகனே நாடுகிறேன் நானும் உன்னை பழகாலம் உனை தொழுவே நான் கூறுகிறேன் நானும் உன்னை நானும் உன்னை குறைகள் ஒன்று வந்துடாமல் குறைகள் ஒன்று வந்துடாமல் அப்படி சாப்பாட்டை பார்த்தோட அப்படி உட்கார்ந்துட்டார். அப்படியே சம்பளம் போட்டாரு. ஆகா நம்ம பிள்ளை போனது புண்ணியம் இல்லையே. இல்லையே இளைய மகனும் வேலவனை வரவழைத்தார். இளைய மகன் வேலவனை வரவழைத்தார். அடே மகனே கந்தா கடம்பா கதிர்காம பாண்டிய முருகப்பெருமானே சம்பவ கடவுளே சண்முக கடவுளே ஆமா வாடா ஐயா வா வா உங்க தாத்தா எரிகிற அதாவது வேலி அணைத்து வா மகனே வேலி அழைப்பதா என்று சொல்லுகிற போது பச்சைமயில் மீடிலேறி பாலசுப்பிரமணியனுமே வாங்கூடர வாராரே பச்சைமயில ஏறி வருகிற போது கண்டாடி இந்த மதுரதற்கள் ஆகா இளைய பேரப்பிள்ளை முருகப்பெருமான் வருகிறான் என்று முருகப்பெருமான் வருகிறார் என்றோ அதாவது தெய்வத்திரு பெண்களை வரவழைத்து தெய்வத்திரு கண்களை வரவழைத்து வார வழியில திரு நடனமாட செய்தார். முருகப்பெருமான் வார வழியில திரு நடனமாட செய்தார். இவருக்கு தான் ஆட்ட பாட்டம்னாலே போதும் முருகனுக்கு. அப்படியே வந்து அமர்ந்து வர அடி உட்கார்ந்துட்டார். அது கன்னி பெண்கள். அடே அப்பா கன்னி பெண்கள் போதும் போதும்
விரிஞ்சிருப்பா நெஞ்சில் நிறைஞ்சிருப்பா நீலி மகமாயி அம்மா ஆனந்த நானரரம் ஏறி வந்தாள் மாறி ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆலயத்தில் கூடி அம்மன் புகழ் பாடி எங்கள் அம்மன் புகழ் பாடி அம்மன் புகழ் பாடி எங்கள் அம்மன் புகழ் பாடி அம்மன் புகழ் பாடி வேலாயுத தீர்த்தம் அது நோயாளியை தேற்றும் வேப்பிலையின் வாசம் பல வியாதிகளை ஓட்டும் எலுமிச்சம் பழத்தினிலே இருக்கும் மகமாயி எலுமிச்சம் பழத்தினிலே இருக்கும் மகமாயி யமனுக்கும் யமனாவாய் எங்கள் கருமாறி ஆனந்த நாரரம் ஏறி வந்தாள் மாறி ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆலயத்தில் கூடி அம்மன் புகழ் பாடி எங்கள் அம்மன் புகழ் பாடி சுற்றி வருகிற போது சுத்தி வருகிற போது குஜரவனை கைப்பிடித்து கரையேறினாள் அன்னை சீதாலட்சுமியான் அன்னை சீதாலட்சுமியா லவகுமாரன் அந்த தீயிலே கருகி சாம்பலானான் உடனே கரையேறிய உடனே ஐயோட்டிக்கு போக வேண்டும் என்று புறப்படுகிற போது அப்பா தம்பி இல்லாதபடி நான் வரமாட்டேன் ஐயோட்டி வரமாட்டேன் சொன்னவுடனே அடாவடு வால்மீகி ரிஷி அதாவது கருகிய சாம்பலை எடுத்து அதாவது என்ன செய்கிறார் தீர்த்தத்தை தெளித்து பொற்பிரம்பு கொண்டு தட்டுகிற போது அவன் பறித்த நல்ல உடம்போடியா உடம்போடியா கருத்த நல்ல நிறத்தோடு உடம்போடியா உடம்போடியா அடே போட் 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 கொண்டையோடைய வீச்சருவா கையோடைய கருப்பா பறித்த உடம்பு கரித்த நிறம் முறுக்கிய மீசையோடு குங்கும பொட்டோடு கோண கொண்டையோடு உள்ளாவோடு புறக்குறான் இனப்பன் 18ஆம் படி கருப்பல் இந்த 18ஆம் படி கருப்பல் கருப்பசாமி பிறந்த போடு கருப்பசாமி பிறக்கின்ற போது கருகிய சாம்பலிட பிறந்த கருப்பசாமி என்று பெயர் கொடுத்து கருப்பசாமி என்றே பெயர் கொடுத்து 18 படி கட்டி அமர வைத்து காவல் தெய்வமாக அமர வைத்து காவல் தெய்வமாகவே அமர வைத்து ஐயோட்டி மாநகர் தன்னிட முடிசூட்டி அமர்ந்திருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளை கருப்பசாமி பிறப்புடனே மாறானே குட்டாளத்தில் தீர்த்தமாடி குட்டாளநாதரையோ உடல் வாழ்மொழி அம்பிகையே அடிபணிந்து சேர்வ செய்து அங்கிருந்து பயணமாகி வளையம் ஊர் கடந்து பொட்டல் புதூர் நகரனிலே அக்கினி முத்தாளே இந்த தெருவில மாறாள அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளோ
அம்மனுக்கு இறங்கி கும்மி அடிப்போமடி கும்மம் கொள்ளுங்க கூடங்கொடுங்க அம்மா கும்பத்தின் பிள்ளை தான் கொடுங்க உம்மம் எடுக்கிற வெற்றி அம்மனுக்கு குனிந்து கும்மி அடிப்போமடி
ஏ பஞ்சாயத்தில் தர்மனடி பஞ்சம் வந்த கண்ணனடி பரம்பரையா பறக்குதடி இவங்க கொடி ஏ மன்னன் உள்ளம் வெள்ளையடி கண்ணீர் விட்டா பிள்ளையடி ஊரென்றும் கொண்டாடும் உயர்ந்த குடி தன்மானம் வீரம் காத்த குடி முன்னோரெல்லாம் சொன்னாரடி ஆபோ கண்டு எழுந்தா வீமனடி வெற்றி வெற்றி மாறா